ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா கரண்டி ஆம்லேட். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். நம்ம இப்போ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கிறேங்க. இதில் நம்ம பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறோங்க. இதில் நீல வாக்கில் கட் பண்ணி தான் சேர்க்கணும் கரண்டி ஆம்லேட்டுக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்படி நீல வாக்கில் சேர்த்துக்கிறேங்க. நான் இன்றைக்கி பாதி வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். ஒரு முட்டைங்கிறப்ப நம்ம பாதி வெங்காயம் சேர்த்தா போதும். பச்சை மிளகாய் காரத்துக்கு தக்கன்னு சேர்த்துக்கிறேங்க. இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறலாம். நம்ம நான் இன்றைக்கி ஒரு முட்டை தான் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட முட்டை சேர்த்துக்கிறலாம். முட்டை சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரண்டி ஆம்லேட் நல்லா வரும். இது ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம கரண்டி ஆம்லேட் செஞ்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம கரண்டி ஆம்லேட் செய்கிறதுக்கு நம்மளுக்கு குழியாக இருக்கிற பாத்திரம் தான் வேணும். இப்படி பாத்திரம் எடுத்துக்கிறேங்க. அப்போ தான் நம்ம கரண்டி ஆம்லேட் நல்லா செய்ய முடியும். இந்த பாத்திரம் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம சுற்றி எண்ணெய் தேய்ச்சிக்கிடலாம். இது ஃபுல்லாக நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கிறேங்க. இப்போ நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம முட்டையை இதில் சேர்த்துக்கிடலாம். இப்போ இது கூட நல்லா முட்டையை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து விட்டுட்டு இதை சுற்றி எண்ணெய் விடணும். நம்ம சுற்றி இப்படி பண்ணிக்கிறங்க எல்லா இடத்துலையும். அப்போ தான் போகும், அப்போ தான் நம்மளுக்கு அந்த ரவுண்டாக வரும். இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம திருப்பி போடணும். இப்போ நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட நல்லா சுற்றி எண்ணெய் விட்டுக்கிறேங்க. சிம்மில் வச்சுக்கிறேங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா உள்ளே வெந்தது மட்டும் இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கிடலாம். எண்ணெய் தடவிட்டே செய்யுங்க, அப்போ தான் நம்மளுக்கு திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி குழியாக இருக்கிற பாத்திரமே நம்ம எடுத்துக்கிறோங்க. பாருங்கள், கலர்லாம் நல்லா மாறி வந்துருச்சு. இது நல்லா வேகட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இதை லைட்டாக திருப்பி விட்டுக்கிறோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. அவ்வளோதான், நம்மளோட கரண்டி ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.